அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926ல ரெண்டு டூல் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபில்லட், இன்னொன்று சாம்பர். இந்த ஃபில்லட் எப்படி கிரியேட் பண்ணலாம், சாம்பர் எப்படி கிரியேட் பண்ணலாம் இந்த NSCADல. ஸோ இதை நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணலாம். ரஃப் ஆர்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஃபில்லட் நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபில்லட்டில் பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கிரியேட் ஏ ஃபில்லட் பிட்வீன் 2 or 3 லைன். 3 கர்வ் வச்சு நம்ம அதாவது செலக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இதோடைய ஷார்ட்கட் கீ பாருங்கள், ஃபில்லட்னு இருக்குது. அதாவது எஃப் கீபோர்டில் எஃப்னு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லட் வந்துடும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபில்லட் மெத்தட் இருக்குது. இந்த இடத்துல ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே அன்ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது செலக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு நோட் மட்டும் தான் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். லைட்டாக ஒரு ப்ளூ கலர் இருக்குன்னா அதுதான் அந்த நோட் ஆக்டிவேட்டில் இருக்குன்னு. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக டெலிட் தேர்ட் கர்வ்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக 3வது கர்வ் வந்து நம்ம செலக்ட் பண்ண அதாவது டெலிட் ஆகிருக்கு. இங்கே கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் ஃபில்லட், அதாவது இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி பொசிஷனில். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இதை எடுத்துடலாம். இந்த கர்வ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கர்வ் செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடத்துல ஃபில்லட் இருக்குது. நான் ஃபில்லட் வந்து 53 வைக்கிறேன். ஸோ இந்த ஃபில்லட் வச்சோன்னு பாருங்க சிம்பிளாக வந்துட்டு. அப்போ இந்த இருக்க லைன் எல்லாமே மர்ஜ் ஆகி இந்த இடத்துல ஃபில்லட் வந்துட்டு மற்றது எல்லாமே ட்ரிம் ஆகிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி காட்டுது. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்கு. அதே இதை இப்போ இது இன்னராக இருக்குது. நான் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவுட்டராகவும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பாருங்க. ஸோ அவுட்டராக செலக்ட் பண்ணோம். இந்த அவுட்டரை செலக்ட் பண்ணும்போது பாருங்க இங்கே ட்ரிம் நீங்கள் வந்து இல்லை இன்னர் ட்ரிம் வைக்கும் போது பாருங்க வெளியே இருக்கக்கூடிய லைன் போயிட்டு. ஆனால் அவுட்டர் ட்ரிம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வைக்கும் போது பாருங்க இந்த லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பாருங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா. இதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, அன்ட்ரிம்னு இருக்குது. ஸோ அன்ட்ரிம் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. அந்த ஐக்கானை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல லைன் கண்டிப்பா இருக்கும், ஆனால் ஃபில்லட் ஆகும். நான் இதை டைரக்டா இந்த இடத்துல 80 இருக்குது, அதாவது 60 ரேடியஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல அன்ட்ரிம்னு இருக்குதா. அந்த லைன் எனக்கு ட்ரிம் ஆகக்கூடாது, ஆனால் அதே சமயம் ஃபில்லட் வரணும். நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனில் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி இருக்குன்னு ஈஸியாக இருக்கு பாருங்க. அன்ட்ரிம் நீங்கள் அதே ட்ரிம்மை நீங்கள் வெளியே கொடுக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் கொடுக்கேன் பாருங்க. இதை நான் அவுட்டரில் கொடுக்குறேன். 16 இருக்கு. அதே இதை இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. ஆனால் அன்ட்ரிம் தான், ஆனால் அவுட்டரில் வரும்போது ட்ரிம் ஆகிருக்கும். அதை ட்ரிம் வராமல் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பார்த்தோம் அவுட்டரில் இருக்கக்கூடியது வந்து ட்ரிம் ஆகிட்டு ட்ரிம் ஆப்ஷனில், அதாவது இன்னரில் இருக்கக்கூடியது வந்து டைரெக்டாக இந்த இடத்துல லைன் வந்து ட்ரிம் ஆகிட்டு, ஆனால் அவுட்டரில் வரும்போது லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இருக்கும்போது அன்ட்ரிம்னு வரும்போது இங்கே இருக்கும்போது லைன் ட்ரிம் ஆகலை, அவுட்டரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி பொசிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்குதா. ஸோ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குதா. அதே நான் திருப்பி இன்னொரு ரெக்டாங்கிள் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இதே ட்ரா பண்ணிவிட்டு நான் திருப்பி அந்த ஃபில்லட்டை கொடுக்குறேன். இந்த ஃபில்லட் வச்சுட்டு இந்த இடத்துல ட்ரிம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வேல்யூ இருக்குது, அதாவது தேர்ட் கர்வ்னு இருக்குது, டெலிட் தேர்ட் கர்வ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக திருப்பி இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ எந்த சேஞ்சுமே இருக்காது. காரணம் என்னென்னா இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷன் சேஞ்ச் இருக்கும். அதாவது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ இதே இதை ட்ரிம் இருக்குதா, நான் இந்த கர்வ் நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு கர்வுக்கு இடையில ஃபில்லட் வந்துட்டு பாருங்க. அதே இடத்துல பாருங்க இந்த இதுக்கும் நமக்கு ரெக்டாங்கிள் இந்த இது தான் நம்ம ஃபில்லட் ஆனோம். ஆனால் அப்படி இல்லை, இந்த கருவுக்கு இடையில ஃபில்லட் ஆகிட்டா. இப்போ இதை நான் இங்கே மோடில் வச்சுக்கிட்டு இந்த லைனை, அதாவது இதே மாதிரி இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லைன் எனக்கு டெலிட் ஆகணும், அதாவது ட்ரிம் ஆகணும்னு ஒரு பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்க எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. அதாவது காரணம் என்னன்னு பாருங்க, இங்கே வந்து டைரக்ஷன் வந்து நமக்கு ட்ரிம் ஆகணும். இப்போ பாருங்க இந்த லைன் எனக்கு இப்படி செலக்ட் ஆகும். இப்படி செலக்ட் ஆகணும்னா என்னன்னு பாருங்க. இப்போ நான் இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைன் செலக்ட் பண்ண இந்த ட்ரிம் ஆயிட்டு. இப்போ எனக்கு இதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேணும்னா இதை தான் பாருங்க, இங்க தான் மெத்தட் இருக்குது. இந்த சர்க்கிள் பாருங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அதாவது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும். நான் இதை திருப்பி இந்த இடத்துல ட்ரிம் வச்சு இந்த இடத்த வச்சு தேர்ட் இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த டேஞ்சென்ட்டை வந்து டேஞ்சென்ட் பண்ணிடும். ஸோ டேஞ்சென்ட் பண்ணணும்னா டோட்டலாக இது வந்து ரிவர்ஸ் பாருங்க எல்லாமே டெலிட் ஆகி போயிட்டு. ஸோ நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து ஃபில்லட் செலக்ட் பண்ணலாம் ஒட்டுமொத்தமாக. இதே மாதிரி தான், இதே மாதிரி திருப்பி நான் இன்னொரு காட்டுறேன். இந்த ஃபில்லட் நம்ம இங்கே இருக்குது, இந்த இருக்குது டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு அந்த லைனும் அதே மாதிரி இருக்குது. இந்த லைன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு மாற்றி தான் நமக்கு எடுக்கணும். இதே இந்த டைரக்ஷன் வச்சுக்கிட்டு இங்கே வருது. அதாவது எந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்து இருக்குது. இந்த ட்ரிம் எனக்கு வேணும், இல்லை எனக்கு ட்ரிம் செலக்ட் பண்ண வேண்டாம்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ இங்கே பாருங்க ஃபில்லட் பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ். அப்போ இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணணுமோ அந்த நோடை பொறுத்து இருக்குது. ஸோ இவ்வளவு தான். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்னர் பார்த்தோம், அவுட்டர் பார்த்தோம், இது இருக்குதா. இப்போ நம்ம இன்னரில் வந்து இருக்கக்கூடிய ஃபில்லட்டை பார்த்தோம். இதே அவுட்டரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பாருங்க இருக்கு. இப்போ திருப்பி அதே மாதிரி ஃபில்லட், அதாவது ட்ரிம் செலக்ட் பண்ணுறேன். இந்த கர்வுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நான் எனக்கு அவுட்டரில் செலக்ட் பண்ணுறேன். அவுட்டரில் வைக்கும்போது இன்னர்லேயே வந்து அது ஷேப் வந்து மாறும் பாருங்க. ஃபில்லட் இருக்குதா. ஸோ இந்த இடத்துல
சேஞ்ச் ஆயிட்டு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற அவுட்டர் எல்லாமே ட்ரிம் ஆயிட்டு. ஏன்னா இது வந்து ட்ரிம்னு இருக்கனால இந்த இடத்துல ட்ரிம் ஆயிட்டு. இப்போ எனக்கு அன்ட்ரிம் பண்ணணும் இருந்துன்னா அதே மாதிரி தான் இன்னர் வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வைங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கிட்டு டைரெக்டாக இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மற்ற லைன் ட்ரிம் ஆகலை. ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல இந்த ஆர்க் வந்து உள்ளே இருந்து வந்துட்டு. அப்போ இது வந்து பாருங்க ஒரு கேரம் போர்ட் டிசைன் பண்ணதுக்கு அந்த ஹோல் டிசைன் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குதா, இது ஒரு மெத்தட். அப்போ ட்ரிம் பண்ணதுக்கு பார்த்தோம் இப்படி இருக்குது. இதை நம்ம இதே பொசிஷனை அவுட்டரில் நம்ம பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இதே சர்க்கிள் வச்சுக்கிட்டு இந்த இது வச்சுக்கிட்டு அவுட்டரில் இருக்குது இன்னும் இருக்குது இதே மாதிரி அவுட்டரில் வைக்கலாம். ஸோ எப்படி பாருங்கள் இன்னரில் எப்படி இருக்குது அவுட்டரில் இருக்குதுன்னு பார்த்தோம். இதே திருப்பி ஒருக்கா வச்சுக்கிட்டு இந்த ஃபில்லட் இங்கே ட்ரிம் வச்சுக்கிட்டு அன்ட்ரிம் எடுத்து இந்த இடத்துல டைரக்ஷன் அப்படியே மாற்றி வைக்கலாம். அதே மாதிரி திருப்பி ஒருக்கா அதே மாதிரி ட்ரிம் ஆப்ஷனில் இந்த இடத்துல அவுட்டரில் வெளியே வைக்கும். ஸோ அவுட்டரில் வச்சுட்டு இந்த டைரக்ஷன் மட்டும் மாற்றி வைக்கலாம். ஸோ பாருங்க இதே இது இங்கே வந்து ட்ரிம் இருக்குது. அதே மாதிரி இங்கே லைன் அதே மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஆனால் அதோடைய ஃபில்லட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். அதே மாதிரி அடுத்த அன்ட்ரிம். இந்த அன்ட்ரிம்லேயும் பார்ப்போம். இந்த லைன் இருக்குது, இந்த இருக்குது, ட்ரிம் இருக்குது. ஸோ அதே தான் நமக்கு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது அதே தான் பொசிஷன் இங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒன்று ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோமா இன்னருக்குள்ளே. ஸோ இன்னருக்குள்ளே நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் ட்ரிம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இது அதே மாதிரி நான் அவுட்டரில் வைக்கிறேன் அன்ட்ரிம்லேயும். ஆனால் இங்கே மட்டும் லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல ட்ரிம் வைக்க ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக வந்திருக்கும். அன்ட்ரிமில் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வந்திருக்கு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. இவ்வளோ தான் வந்து ஃபில்லட். இங்கே ஃபில்லட்டில் இன்னர்லேயும் ஃபில்லட் கொடுக்கலாம், அவுட்டர்லேயும் ஃபில்லட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம ஃபில்லட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பூரா ஃபில்லட் மெத்தட். இனி நம்ம பார்க்க போகிறது சாம்ஃபர். இப்போ இந்த சாம்ஃபர் எப்படி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல சாம்ஃபர் பார்ப்போம். சாம்ஃபருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. சாம்ஃபருக்குள்ளே 3 மெத்தட் ஆப்ஷன் இருக்குது. கர்வ் டு சாம்ஃபர். நமக்கு எப்படி சாம்ஃபர் வரணும், அதை தொடர்ந்து ஆப்செட். அதாவது சாம்ஃபர் வந்து லொக்கேஷன் அடிப்படை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம பார்க்கலாம். கர்வ் டு சாம்ஃபர். அப்போ எந்த கர்வ் வந்து எங்கே சாம்ஃபர் எடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து லைன் செலக்ட் பண்ண இந்த லைன் செலக்ட் ஆகாது. நம்ம ஃபில்லட்டில் பார்த்த மாதிரி இந்த இதில் இந்த லைன் அப்படி வராது. ஆனால் இந்த சாம்ஃபரை பொறுத்த வரைக்கும் 2 கார்னர் பிரேக் பண்ணி தான் வரும். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக எப்போவுமே டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கர்வ் செலக்ட் பண்ண உடனே சாம்ஃபருக்குள்ள டைரக்ஷன் காட்ட ஆரம்பிச்சுட்டு ப்ரிவியூ காட்டிட்டு ஸோ அதில் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் ட்ரிம் இன்புட் கர்வ்னு இருக்குது. அதாவது நீங்கள் இதில் ஏன் அப்படி கொடுத்துருக்குன்னா நீங்கள் வந்து இதை ட்ரிம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் இருந்தால் மட்டும் ட்ரிம் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் ரஃப் ஆட்டு நான் ட்ரிம் கொடுத்துட்டேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாம்பர் வந்துட்டு மற்ற லைன் பிரேக் ஆகிட்டு. இப்போ இதே இதை நான் ட்ரிம் வந்து நான் அன்டிக் பண்ணுறேன். அன்டிக் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல திருப்பி இதே மாதிரி சாம்பர் பண்ணுறேன். டைரெக்டாக அதில் டிஸ்டன்ஸ் காட்டிட்டு வெளியே வந்துருக்கு. அதுக்கு மேலே அந்த லைன் மேலே கிளிக் பண்ணியிருங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் இந்த லைனும் இருக்குது சாம்ஃபரும் இருக்குது. நம்ம எப்படி ஃபில்லட்டில் பார்த்தோமோ ட்ரிம் அன்ட்ரிம் மாதிரி சாம்ஃபர்லேயும் ட்ரிம் அன்ட்ரிம் மாதிரி இருக்குது ஆப்ஷன். ஸோ இது தான் இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி தான் இருக்கணும். நமக்கு முக்காலுமே சாம்பர் வந்து பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். சரி, இது இவ்வளோ வந்து கரெக்ட் மெத்தட் பா. இனி அடுத்து பார்க்குறது ஆப்செட்னு இருக்குது. அப்போ நமக்கு ஆப்செட் நமக்கு தெரியும். அப்போ ஒரு இதில் இருந்து நமக்கு அந்த பிரேக் எவ்வளோ வரணும் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தடை தான் இந்த ஆப்செட். இந்த சாம்பருடைய ஆப்செட் வந்து 3 மெத்தட் இருக்குது. சிமெட்ரிக், ஏசிமெட்ரிக், ஆப்செட் அண்ட் ஆங்கிள்னு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த வேல்யூ இங்கே நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இதில் வந்து ஒரு மெத்தடே இருக்குது. நிறைய மெத்தட் ஆப்ஷன் பார்த்துருப்போம். இந்த பாருங்கள் மெஷர்மெண்ட் ஃபார்முலா அடிப்படையில் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் ரெஃபரன்ஸ். நீங்கள் இந்த சில ரெஃபரன்ஸில் நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கணும். பாயிண்ட் இருக்கும், சில பாயிண்ட்டுகளை சேஞ்ச் பண்ணணும்னா இதன் அடிப்படையில் இருக்கும். மேக் கண்டென்ட்னா ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி தரணும். இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வேல்யூவை ஈஸியாக நம்ம இங்கே கொடுத்துட்டு போயிடுவோம். அதே வேல்யூவை நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கரெக்டாக எனக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல லாக் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க, திருப்பி நீங்கள் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னுக்காக நீங்கள் மூவ் பண்ணிடலாம். அதாவது நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதே சமயம் லாக்கும் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம சிமெட்ரிக் பார்க்க போகிறோம். இப்போ சிமெட்ரிக்கில் என்ன இருக்குன்னு நம்ம திருப்பி அதே மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்தே பார்க்கலாம். அப்போ இந்த இது இருக்குது தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல சிமெட்ரிக்னு வேல்யூ வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து டேரெக்டாகவே இப்படியே பார்ப்போம். சிமெட்ரிக் இருக்கா, அப்போ 2 சைடுமே ஈக்குவலாக வரும். வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து நம்ம இது வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து டேரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்டன்ஸ் இருக்கா, நீங்கள் இது வேல்யூ கொடுத்து நீங்கள் வந்து இங்கே லாக் பண்ணிடுங்க. இந்த லாக் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு நான் திருப்பி ஒரு காட்டுறேன். நீங்கள் லாக் கொடுத்துக்கிட்டு இந்த லைனுக்கு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து வேல்யூ கொடுத்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம்.
ஸோ 2 சைடு இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குதா. நீங்கள் இதே இதில் நீங்கள் வேல்யூ நீங்கள் கொடுத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 சைடுமே நீங்கள் ஈக்குவலாக டைரெக்டாக மூவ் ஆகும். 2 சைடுமே இது 2 பக்கமும் கரெக்டாக இருக்குதா. ஸோ இது ஒரு மெத்தட், லாக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே இதில் திருப்பி சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக லாக் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து வேல்யூ இருக்குது, இங்கேருந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் லாக் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே ட்ராக் பண்ணி இருக்கிறதோட நீங்கள் லாக் பண்ண. அப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல நான் 200 கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த இடத்துல நான் கொஞ்சம் கூட கொடுக்குறேன், 300 கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ட்ராக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து வேல்யூ கொடுத்து தான் நம்ம வந்து இதில் நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியுமே ஒழிய மற்றபடி எந்த இதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடியதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பில்லட், அந்த ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து வேல்யூ இங்கே கொடுத்துடலாம். 300 கொடுத்து ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொசிஷன் வேணுமோ இதே மாதிரி இருக்குது. அப்ப ஆங்கிள் 45 டிகிரிக்கு இருக்குதா, செட் பண்ணி இருக்குதா. ஸோ இப்படியும் நீங்க பண்ணலாம். அப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணணும், இதே இதில் நீங்க வந்து இங்க செலக்ட் பண்றீங்க, இங்க 45 டிகிரி இருக்குது. இதே இது நம்ம டிகிரியும் இங்கே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த சேஞ்ச் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க 30 டிகிரி. ஸோ இதே மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் இந்த டிகிரி வேணும், இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு டிகிரி வேணும்னா அதே இதை நம்ம செலக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல தான் நம்ம இருக்குது. அப்போ இதே இதை நீங்க வந்து திருப்பி ஒருக்கா பண்ணுங்க. இதை நான் செலக்ட் பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணுறேன், லாக் கொடுக்குறேன். அப்போ பாருங்க இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குது. அப்போ நம்ம எந்த கர்வை எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஆங்கிள் எந்த இடத்துல வரணுமோ அதை மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இதே இது இன்னரில் தான் நம்ம பார்த்தோம். எப்படி ஃபில்லட்டில் எப்படி ஒரு அவுட்டர் இது பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் சாம்பர் வந்து அவுட்டரில் கிரியேட் ஆகும். எப்படின்னு தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல கர்வை நம்ம செலக்ட் பண்ணலாம், சிமெட்ரிக் வேல்யூ வைக்கலாம். ஸோ சிமெட்ரிக் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல டைரெக்டாக இங்கே பாருங்க இன்னர் தான் அவுட்டர் வருதா. இப்போ நான் அவுட்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க டைரெக்டாக பேக்கிங் வந்து பார்த்தீங்களா. ஸோ இதே இதை நான் ட்ரிம் வந்து எடுத்து விட்றேன். இந்த ட்ரிம் எடுத்துக்கிட்டு நான் திருப்பி இருக்க இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிடும். ஸோ இவ்வளவு தான் பாருங்க, இந்த பாயிண்ட் வந்துட்டா இப்படியும் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ட்ரிம் அன்ட்ரிம் மெத்தடு தான் ஃபில்லட் அண்ட் சாம்பரும் யூஸ் ஆகுது. அதே இதை நீங்கள் வந்து அதே ஃபில்லட்டில் நம்ம பார்க்கும்போது கீழே ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, ஆஃப்செட் பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சிமெட்ரிக் இருக்கு, ஏசிமெட்ரிக் ஆஃப்செட். இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம டைமென்ஷன் கொடுக்குறது. ஸோ இவ்வளவு இது வந்து பார்த்துட்டோம் ஆஃப்செட். இனி அடுத்தது சாம்பர் லொகேஷன். இப்போ நமக்கு வந்து லைன் அடிப்படையில் செலக்ட் பண்ணும். அப்போ இங்கே பாருங்க ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியுமா. நான் இந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த வச்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் இன்டர்செக்ட்னு காட்டுது. இன்டர்செக்ட் பாயிண்ட் வேல்யூ இருக்குது. அந்த ஒரு நோடு வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், அதாவது சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் வேல்யூ. ஸோ இதை மாதிரி வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க இந்த நோட் செலக்ட் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டா. ஸோ இடத்துல பாயிண்ட், அதாவது கர்சர் லொகேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ். இதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவு தான். இதே மாதிரி ஃபில்லட் சாம்பர் இருக்குது. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு ஃபில்லட்டில் நம்ம என்ன இருக்கோ அந்த மத்தியில் ட்ரிம் அண்ட் அன்ட்ரிம் முக்கியம். அதே மாதிரி சாம்பரில் சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் ஆஃப்செட் வேல்யூ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், இன்னரில் செலக்ட் பண்ணுறோமா அவுட்டரில் செலக்ட் பண்ணுறோமா, இதுதான் நம்ம ஒவ்வொரு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.